அதோட வாழ விடு. எவ்வளவு காலமையா கெஞ்ச வைப்பீங்க எங்களை? சரி, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? நம்ம இவ்வளவு காலமா மனு கொடுத்துட்டு வரோம். இனி நம்ம மனு வாங்குகின்ற சமுதாயமாக மாற வேண்டும். முடியுமா? முடியுமா? நீங்க நினைச்சா நடக்கும். நீங்க நினைச்சா நடக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா அதிகாரமும் அவரிடம் இருக்கிறது. எல்லா அதிகாரிகள் இருக்கின்றார்கள், நிதி இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனா மனசு மட்டும் இல்ல அவருக்கு. ஒரு கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை தீரும். உங்ககிட்ட நாங்க ஹைடெக் சிட்டி கேட்கல. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்றால் எல்லா மாலும் கட்டிட்டு, டைடல் பார்க் கட்டிட்டு, ஹைடெக் சிட்டி, இன்டெலெக்சுவல் சிட்டி, ரோடு பெருசா போட்டுவிட்டு, ஏர்போர்ட் பெருசா கட்டிக்கிட்டு, அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியா நான் பார்க்கல. வளர்ச்சினா அதை சுத்தி வாழ்கின்ற மக்கள் முன்னேறி இருக்க வேண்டும், முன்னேற வேண்டும், படிக்க வேண்டும், வேலைக்கு போகணும். பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்லாம் அது வளர்ச்சி கிடையாது. ஆனால் இதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் அதை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.